நாம் கர்த்தருடைய கிருபையினால மத்தேயு சுவிசேஷத்தை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இந்த நாளில் மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 29 வசனங்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21 29 அலை பிரசங்கத்தினுடைய இறுதி பகுதிக்குள்ள நாம் வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 3 அதிகாரங்கள் இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தினுடைய மகத்துவங்களை சொல்லி கொண்டு வருகிறார். தேவ ராஜ்யம் இந்த உலக ராஜ்யத்தை போல அல்ல, இது ஒரு ஆவிக்குரிய ராஜ்யம். இது ஆவிக்குரிய குணாதிசயங்களை கொண்ட மனுஷன் தான் அந்த ராஜ்யத்தை கண்டடைய முடியும். ஆவிக்குரிய நீதியை கொண்டவன் தான் இந்த நீதியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். தேவனது நியாய பிரமாணத்தையும் அவனுடைய கிறிஸ்துவினுடைய நீதியை வெளிப்படுத்துகிறவனா அவனுடைய சாட்சி இந்த பூமிக்கு மிகப்பெரிய வெளிச்சமாக இருக்குன்றதை சொல்றாரு. அவனுடைய வார்த்தையிலும் செய்கையிலும் பரிசுத்தமானவன் சொல்லி சொல்றாரு. அவனுடைய இருதய உணர்வு, குடும்ப வாழ்க்கை, பாலியல் உணர்வு எல்லாவற்றிலும் அவன் உலகத்தை விட வித்தியாசமானவன். அவர் நித்தியத்துக்குரிய ஒரு மனிதன்றத காரியத்தை சொல்றாரு. 6ஆம் அதிகாரத்துல அவனுடைய பக்தி உண்மையானதா இருக்கும். அவனுடைய ஜெபம், அவனுடைய உபவாசம், அவனுடைய தான தர்மம், இது எல்லாத்துலயும் அவன் வித்தியாசமான மனிதன் சொல்லி சொல்றார். அவன் உலகத்துக்காக கவலைப்பட்டு வாழாதவன். அவன் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யாதவன். அவன் பரலோகத்தை நோக்கி ஓடுகிறவன்றத அவர் 6ஆம் அதிகாரத்துல சொல்லி முடிக்கிறார். 7ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது அவனுடைய சொந்த பாவ இருதயத்தை குறித்து அவன் சரியான சிந்தை கொண்டவன். அவன் துணிகரமா யாரையும் நியாயம் தீர்க்க மாட்டான். அவன் குற்றம் சாட்ட மாட்டான். அவன் எல்லா ஆவிக்குரிய பலனையும் தேவ சமூகத்துல, கிறிஸ்துவினுடைய சமூகத்துல ஜெபத்தின் மூலமாக ஜெபத்துல போராடுகிற ஒரு மனுஷன், ஜெபத்துல போராடி ஆவிக்குரிய ராஜ்யத்தை கண்டடைகிற மனுஷன் சொல்லி பார்க்கிறோம். கடந்த வாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது அவன் இடுக்கமான வாசல்ல போராடுகிறவன். இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்தை அடைகிறதுக்கு அவன் போராடி பெறுகிறவன். அவன் விசாலமான வழியில பயணிக்கிறவன் இல்லை. அவன் உபத்திரவங்கள் வழியா ஜீவனுக்கு போகிற வழியில போகிறவன். அவன் கள்ள உபதேசங்களுக்கு தன்னை பாதுகாத்து கொள்ளுகிறவன். அவன் ஆவிக்குரிய கனிகளை வெளிப்படுத்துகிறவன். அவன் ஆவிக்குரிய ராஜ்யத்தினுடைய கனிகளை வெளிப்படுத்துகிறவன்ற காரியத்தை நம்ம பார்த்து 20ஆம் வசனத்துல முடிச்சோம். 21 29 இன்னைக்கு நம்ம பார்க்கும் பொழுது இயேசுவினுடைய ஃபைனல் வார்னிங், அவருடைய இறுதியான எச்சரிப்போட முடிகிறார். அவர் 13 அந்த எச்சரிப்பை ஆரம்பிச்சிட்டார். நீ 2ல ஒரு பக்கம் தான் நிற்கணும். ஒன்று நீ இடுக்கமான வாசல்ல போகணும், இல்லை விசாலமான வாசல்ல போகணும். நீ 2 மரத்துல ஒரு மரமா தான் இருக்க முடியும். ஒன்று நல்ல மரமா இருக்கணும், இல்லை கெட்ட மரமா இருக்கணும். நல்ல கனியை கொடுக்கணும், கெட்ட கனியில கொடுக்கணும். 21 23 ஒன்று நீ கீழ்ப்படுகிறவனா இருக்கணும், இல்லை வாய்ச்சாலகனா இருக்கணும். 24 26 ஒன்று நீ கண்மலையில கட்டப்பட்டவனா இருக்கணும், இல்லை மணல்ல கட்டப்பட்டவனா இருக்கணும். 29 அவருடைய அதிகாரம் உள்ள உபதேசத்துக்கு கீழ்ப்படியவனா இருக்கணும். 2 விஷயத்தை ஆண்டவர் பிளவுபடுத்தி சொல்லிட்டே வராரு. நீ ஒரே நோக்கத்தோட ஒரே சிந்தையோட பரலோக ராஜ்யத்துல அவன் பிரவேசிக்கிறவன்றதை பார்க்கிறார். இப்போ முதலாவது இதுல 21 23 வசனங்கள்ல பரலோக ராஜ்யத்தினுடைய ஒரு புத்திரன், அவன் கிறிஸ்துவினுடைய உபதேசத்திற்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதன். திரும்ப திரும்ப அது 21 29 வரைக்கும் அவர் ஒரு விஷயத்தை அழுத்தமா சொல்றாரு. அவன் கீழ்ப்படுகிறவன். என் பரலோக, அதான் அவர் 21 சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 24 சொல்றாரு, நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவனே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 26 சொல்றாரு, நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் சொல்லி சொல்றார். செய்கிறவன், செய்யாதிருக்கிறவன், செய்கிறவன்ற வார்த்தையை திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்றார். அது பிரதானமா 21 23 அவன் கிறிஸ்துவினுடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படுகிறவன். அதான் சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே, அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அவர் அந்த உபதேசத்தையே சொல்றார். அந்த உபதேசத்தை கேட்கக்கூடிய மக்கள் ஒரு கூட்டம் அவருடைய சித்தம் என்னன்றதை தெரிஞ்சு செய்யறது, அவருடைய வழியில பயணிக்கிறது. இன்னொரு கூட்டம் அவர் வெறுமனே வாயின் துதிகளால அவரை போற்றுகிறார். சொல்றாரு, என்னை நோக்கி அப்படின்னா அவர்கள் இயேசுவை அறிந்தவர்கள், இயேசுவை தெரிந்தவர்கள், அவர்கள் இயேசுவை நோக்கி ஜெபிப்பவர்கள், அவர்கள் இயேசுவினிடத்தில் பேசுகிறவர்கள். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிற, இயேசுவை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே யார் சொல்லுவான்? இயேசுவை அறிந்தவன், அவன் வேதத்தை அறிஞ்சவன், அவன் சத்தியத்தை தெரிஞ்சவன், அவன் இயேசுவை ஆராதிப்பவன்,
அவன் தேவனை அறிந்தவன். அவன் இயேசுவுக்காக அநேக ஊழியங்களை செய்கிறான். இதெல்லாம் செய்யக்கூடிய மனுஷன் தான் கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லுவான். ஜெபத்துல, ஆராதனையில கடவுளுடைய நாமத்தை எல்லா இடத்துலையும் பிரகடனப்படுத்தக்கூடிய மனுஷன். என் நாமத்தை பயன்படுத்துறவன் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. என்னை அறிஞ்சிருக்கிறவன் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. என் வேத சத்தியங்களை கற்றுக்கொள்ளுகிறவன் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. என்னை ஆராதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. எனக்காக அநேக ஊழியங்களை செய்கிறவன் போக முடியாது. என் நாமத்தை போதிக்கிறவன், பிரசங்கம் பண்றவன் போக முடியாது. அதான் சொல்றார். கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் போக முடியாது. 22 ஏன் போக முடியாதுன்னு சொல்றார். ஏன் இயேசுவை அறிஞ்சவன், இயேசுவை ஆராதிக்கிறவன், இயேசுவினிடத்துல ஜெபிக்கிறவன், இயேசுவுக்காக ஊழியம் பண்றவன், இயேசுக்காக பிரசங்கம் பண்றவன் ஏன் பரலோகத்துக்கு போக முடியாது? அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, எந்நாள், எந்த நாள், எந்த நாள்? நன்னாள் அப்படின்னு சொல்லும் பொழுது நியாய தீர்ப்பு நாள், உலகத்தினுடைய முடிவு நாள், எல்லா ஜனங்களும் எதிர்பார்க்கக்கூடிய அந்த நாள், முழு உலக நியாய தீர்ப்புக்கு வந்திருக்கக்கூடிய அந்த நாள்ல அநேகர் என்னை நோக்கி, சிலர் இல்லை, ஒரு கூட்ட டினாமினேஷன் இல்லை, அநேகர், எக்கச்சக்கமா, லட்சக்கணக்கா, கோடிக்கணக்கான நபர்கள் என்னை நோக்கி என்ன சொல்றாங்க? கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா. இதான் இன்னைக்கு சபை. இன்னைக்கு சபைனா இந்த 3 காரியம் தான். இந்த 3 காரியம் தான் கிறிஸ்தவம். இந்த 3 காரியம் தான் தேவ பக்தி. நியாய தீர்ப்பு நாள்ல இவர்கள் இயேசுவை அறியாதவர்களோ, இயேசுவினுடைய உபதேசம் தெரியாதவர்களோ அல்ல. இவர்கள் அவர் அறிஞ்சு, அவரை தொழுது கொண்டு, அவரை ஆராதிச்சு, அவருக்காக ஊழியம் பண்ணி, அவருக்காக வல்லமையான செயல்களை செய்தவர்கள். என்னென்ன செயல்கள் செஞ்சிருக்கிறாங்க? அவங்க கர்த்தாவே கர்த்தாவே கூப்பிடும் பொழுது 2 முறை வேதத்துல ஒரு வார்த்தை பயன்படும் பொழுது இணக்கம், உறவு. நீங்கள் நானும் எப்படி வாழ்ந்தோம், உங்களோட நான் எவ்வளவு இணக்கமா இருந்தேன்றதை அவங்க சொல்றாங்க. முதல்ல என்ன சொல்றாங்க? நாங்க உமது நாமத்தினால தீர்க்க தரிசனம் சொன்னோம். தீர்க்க தரிசனம் சொல்றதுனால ஒரு மனுஷன் பரலோகம் போக முடியாது. அதான் சொல்றாங்க. ஒரு மனுஷன் கடவுளுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியாம தீர்க்க தரிசனம் சொல்லலாம். தீர்க்க தரிசனம் வர இருக்கிறது தேவன் இருக்கிறார் என்பதற்கான ஆதாரம் அல்ல. ஒரு மனுஷன் தீர்க்க தரிசியா இருக்கிறனால அவன் கடவுளுடைய மனுஷனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பழைய ஏற்பாட்டுல ஏசுங்க எந்த புதுசையும் சொல்லலை. ஏற்கனவே பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட விஷயம்தான். பழைய ஏற்பாட்டுல கண்ட தீர்க்க தரிசிகளும் போலியா தீர்க்க தரிசனம் சொன்ன மக்களும் இருக்கிறார். உபாகமம் 13 1-5 இதான் ஏசு அங்க சொல்றார். வாசிங்க, உபாகமம் 13 1-5 வாசம். அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி, உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும், அந்த தீர்க்கதரிசியாகியும் அந்த சொப்பனக்காரனாகியும் சொல்கிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் ஒரு முழு இதயத்தோடும் ஒரு முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சொல்கிறார். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றிக் கொள்வீர்களாக. அந்த தீர்க்கதரிசியும் அந்த சொப்பனக்காரனும் கொலை செய்யப்பட்டவன். நீங்கள் நடக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழியை விட்டு உங்களை விலக்கும்படி அவன் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உங்களை அடிமைத்தன வீட்டிலிருந்து நீங்களாக்கி வீட்டு கொண்டவருமான உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமான துரோக பேச்சு பேசினான். இப்படிப்பட்ட தீமையை உங்களிடத்திலிருந்து விலக்குவீர்களாக. அவர்கள் எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி வரும்பொழுதே சொல்றாரு, உங்களுக்குள்ள ஒரு தீர்க்கதரிசி, ஒரு சொப்பனக்காரன், அவன் எழுந்துச்சு ஒரு அடையாளத்தையும் காட்ட முடியும், அற்புதத்தையும் காட்ட முடியும், கடவுளுக்கு எதிராக பேச முடியும் என்றதை அவர் சொல்றார். உங்களுக்குள்ள என்றார். வெளியில உள்ள புறஜாதிலிருந்த கள்ளதீசி வர்றதல்ல, இஸ்ரவேலின் தேவனை அறிந்தவர்கள் கள்ளத்தனமாக தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும் என்பதை சொல்றார். எரேமியா 23:16 எரேமியா 23:16 வாசம்.
உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள். அவர்கள் உங்கள் வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். கர்த்தருடைய வாக்கு அல்ல, தங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்லுகிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். கடவுளுடைய வார்த்தை இல்லாம அவனுடைய தனிப்பட்ட அனுபவம், அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவனுக்கு ஏற்பட்ட யூகத்தை தீர்க்க தரிசனம் சொல்றான். அதை நீங்க கேளாதீங்க, உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றார். பழைய ஏற்பாடுல மட்டும் இல்ல, புதிய ஏற்பாடு இந்த எச்சரிக்கை கொடுக்குது. 1 யோவான் 4:1-3 பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று தெரிந்து கொள்வீர்கள். தேவ ஆவியை நீங்கள் எதிராக அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாகியிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. அப்போஸ்தலர்கள் காலத்துல, அந்த காலத்துல அவங்க சொல்றாங்க, கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. எப்படி நீ கள்ள தீர்க்கதரிசி அறிய முடியும்னு சொன்னா, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவ அறிக்கை பண்ணாதவன், இயேசுவினுடைய மீட்பை சொல்லாதவன், இயேசுவினுடைய மனிதீக பாடுகளை சொல்லாதவன், இயேசுவினுடைய மனிதீக ஊழியத்தை சொல்லாதவன், இயேசுவினுடைய கன்னிப்பிறப்பை சொல்லாதவன், இயேசு சம்பாதித்த சிலுவை மரணத்தினுடைய ரட்சிப்பை சொல்லாதவன் கள்ள தீர்க்கதரிசி, அந்தி கிறிஸ்து. இன்னைக்கு தீர்க்கதரிசி சொல்றானா? இன்னைக்கு தீர்க்கதரிசின்றவன் என்ன சொல்றான்? அவன் கனவை சொல்றான், அவன் சொப்பனத்தை சொல்றான், இல்ல மக்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்றான், உனக்கு இப்படி நடக்க போதுன்றான், ஜோசியக்காரமே சொல்லிட்டு இருக்கிறான். வேதம் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனம்ன்றது வேற. 2 பேதுரு 2:1-3. 2 பேதுரு 2:1-3. ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் நல்ல போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்களை தந்திரமாய் முதல் பண்ணி தங்களை பிரேசித்துக் கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அறிவை அறிவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அனைவரும் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். உபாசையுடையவர்களால் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவருடைய அழிவு உலகாது. பேதுரு தான் இறுதி காலத்துல சொல்றாரு, கள்ள தீர்க்கதரிசிகளை போல கள்ள போதகர்கள் இருப்பாங்க. அவங்க வேதத்தை புரட்டக்கூடியவர்கள் சொல்லி சொல்றாரு. அவங்க கிரயத்துல சம்பாதிக்கப்பட்ட இயேசுவினுடைய ரட்சிப்பை மறுதளிக்கிறவர்கள் சொல்லி சொல்றார். அவர்கள் கெட்ட நடக்கை கொண்டவர்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும். அவர்கள் பொருளாசை கொண்டவர்கள், தந்திரமான வார்த்தைகளை கொண்டு மக்களை ஆதாயப்படுத்துறவங்கன்றத அவர் தெளிவா இங்க சொல்றாரு. சரிங்களா? அததான் இயேசு மத்தேயுல ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஒரு மனுஷன் அவன் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனா இருக்கிறனால ஒரு பொழுதும் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல அப்படின்றத பார்க்கிறார். பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் பிலேயாம் தீர்க்கதரிசியை பயன்படுத்துறார். பிலேயாமுக்கு தன்னுடைய வார்த்தையை கொடுக்கிறார். பிலேயாம் கடவுளுக்கு எதிரியா, கடவுளை விசுவாசிக்காத ஒரு தீர்க்கதரிசி அப்படின்றத பார்க்கணும். புதிய ஏற்பாட்டுல இயேசுவினுடைய மரணத்தை காய்பான்ற ஆசாரியன் சொல்றான். அவன் தீர்க்க தரிசனமா இயேசுவினுடைய மரணத்தை சொல்றதை பார்க்கணும். இப்ப இது எல்லா வரங்களையும் ஒரு மனுஷன் கொண்டு இருந்தோம், அவன் கடவுளுக்கு எதிரியா, கடவுளுடைய சத்தியத்துக்கு எதிரியா, கடவுளுடைய மீட்புக்கு எதிரியா, நித்திய நரக ஆக்கினைக்கு அவன் போகிறவனாக இருக்க முடியும். சிறந்த பிரசங்கம் பண்ணலாம், சிறந்த கடவுளுடைய ஆவிக்குரிய ஞானத்தை சொல்லலாம், சிறந்த ஆவிக்குரிய புத்தகங்கள் எழுதலாம், நல்ல ஆலோசனைகளை வழங்கலாம். அதெல்லாம் ஒரு மனுஷன் தெய்வ மனிதன் என்பதற்கான அடையாளம் கிடையாது. அன்னைக்கு என்ன சொல்றான்? இவர் தீர்க்க தரிசனம் வரம் பெற்றவர், இவர் மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி, அவர் சொன்னதெல்லாம் அப்படியே நடக்கும்னு சொல்லி சொல்றான். இயேசு அவர்கள் போலியானவர்கள் என்பதை எச்சரிக்கை தான் பார்க்கணும். 2வது இயேசு என்ன சொல்றாரு? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா. 2வது கேட்டகிரி. தேவனுடைய மனுஷனா இருக்கேன்னு சொன்னா அவன் ஆவிகளை ஆளுகிறவன், அவன் பிசாசை துரத்துறவன். மத்தேயு 12:24 இயேசு சொல்றாரு. வாசிங்க மத்தேயு 12:24. அவர்களுக்கு சொன்னார்,
மத்தேயு 12:24. பரிசேயர் அதை கேட்டு, பிசாசுகளின் தலைவனாகிய பெயெல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். 27 அப்படியே வாசிங்க. நான் பெயெல்செபூலினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? ஆகையால் அவர்களே உங்களை ஞானமிக்கவர்களாய் இருப்பார்கள். பேசிங்க ஒரு விஷயம் சொல்றாரு. இயேசு அசுத்தாவியை துரத்துற வச்சு அவங்க இவர் கடவுளுடைய ஆவியினால துரத்தல, இவர் பெயல்செபூல பிசாசுகளுடைய தலைவனால துரத்துறாருன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஏசு சொல்றாரு, நான் பிசாசை துரத்துறது பெயல்செபூல்ல துரத்துறா, உன்னுடைய பிள்ளைகள் யாரால துரத்துறாங்க அப்படின்னா யூத கலாச்சாரத்துல ஏற்கனவே அங்க பிசாசை துரத்தக்கூடிய அநேகர் அங்க இருந்தாங்கன்றத பார்க்கிறோம். யூத வரலாற்றுல பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் ஆவிகளை துரத்தக்கூடிய செயலை யூதர்கள் அநேகர் செஞ்சிருக்கிறாங்க. அநேக யூத மந்திரவாதிகளும் அநேக சிறப்பான வல்லமை பெற்றவர்களும் அந்த பணியை செஞ்சிருக்கிறாங்க. அதனால இயேசு அவங்க சொல்றாரு, ஓம் பிள்ளைகள் யாரால பிசாசை துரத்துறாங்க? அவங்களுடைய கடவுளுடைய வல்லமையிலையா இல்ல பிசாசின் மூலமா துரத்துறாங்கன்ற கேள்வியை அவர்களுக்கு முன்வைக்கிறார். அப்போஸ்தலர் 19:13. அப்போஸ்தலர் 19:13. அப்பொழுது தேசாந்தரிகளாய் இருக்கிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொருளாதாரங்கள் பிடித்திருந்தவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். இப்ப இங்க பவுல் அசுத்தாவியை துரத்துறத கவனிச்சு அங்க இருக்கக்கூடிய தேசாந்திகளாக தெரிகிற மந்திரவாதிகளாகிய யூதர்கள்ல ஒரு மந்திரவாத கூட்டம் ஆவி துரத்துகிற கூட்டமா பிசாசு துரத்துற கூட்டமா இருந்துச்சு. அவர்கள் விசுவாசிகள் கிடையாது, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல, தேவனிடத்திலிருந்து வந்தவர்கள் அல்ல. வெறுமனே வல்லமையையும் வெறுமனே போலியான காரியங்களையும் அவர்கள் செயல்படுத்துகின்றதை இயேசு அங்க சொல்றார். லூக்கா 10:17-20. லூக்கா 10:17-20. அங்க 20 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படிகிறது என்றார்கள். அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேன்களையும் விதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதாக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் லாபங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். இப்ப இயேசு அவருடைய சீசர்களை 70 பேருக்கு ஆவியின் வரங்களை கொடுத்து, அற்புதம் செய்யக்கூடிய வரத்தை கொடுத்து, பிரசங்கிக்கிற வரத்தை கொடுத்து அனுப்புறார். அவங்கெல்லாம் போயிட்டு வந்து, நாங்க சுவிசேஷம் சொன்னோம், இவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, இவ்வளவு பேர் கடவுளுடைய மகிமையை கண்டாங்கன்னு சொல்லல. அவங்க திரும்ப வந்து என்ன சொல்றாங்க, ஆண்டவரே, நாங்க போனோம், உங்க நாமத்தினால பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படையுது, பிசாசுகள் ஜனங்களை விட்டு வெளியே போகுதுன்னு சொல்லி சொல்றாங்க. தான் ஏசு அங்க கடைசியில அவங்களுக்கு இறுதியில அவங்களுக்கு ஒரு வார்னிங் ஒன்று கொடுக்குறாரு. ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதாக நீங்கள் சந்தோஷப்படாம உங்க நாமங்கள் பரலோகத்தில் இருக்கிறதுக்காக சந்தோஷம். பிசாசு போடுறது முக்கியம் இல்லை, பிசாசு மனிதனை விட்டு போறது முக்கியம் இல்லை. கடவுள் உன்னை தெரிந்தெடுத்து உனக்கு இந்த கிருபையை கொடுத்து ஜீவ புஸ்தகத்துல ஒரு பேரை எழுதி வச்சதை குறித்து மேன்மை பாராட்டு, அதுதான் பிரதானமானது, அதுதான் அவசியம்ன்றத இயேசு இங்க சொல்றாரு. அப்ப கடவுளை அறியாதவன், கீழ்ப்படியாதவன், பிசாச துறக்கக்கூடிய வல்லமை கொண்டு இருந்தாலும் அவன் நரகத்துக்கு போக முடியும். ஒரு மனுஷன் அசாத்தியான வல்லமை கொண்டு இருக்கிறான்றதுக்காண்டி அவன் கடவுளுடைய மனுஷன் ஒருபோதும் கிடையாது. ஒரு மனுஷன் பிசாசு துரக்கக்கூடிய அது இந்துவும் ஒரு செய்யறான், பள்ளிவாசல்ல ஒரு முஸ்லீம்ஸும் செய்யறாங்க. எல்லாரும் ஆவியை துரத்தலையும் பற விஷயத்தை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவத்திலையும் ஒரு கூட்டம் பிசாசு துரத்தக்கூடிய போதகன்னு ஒருத்தர் இருக்கிறார். ரெண்டுக்கல்லே 2-3 பேர் இருக்கிறாங்க. அவங்க ஊழியமே வந்து பிசாசு பிடிச்சவங்க துரத்துறது மட்டும்தான், அதை தான் ஊழியமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வேதம் இங்கே என்ன சொல்லுது, அது ஒரு மனுஷன் பரலோக ஒரு ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கான தகுதி இல்லை. அவனுக்குள்ள வல்லமை இருக்கலாம், அவனுக்குள்ள அசாத்திய திறமை இருக்கலாம், அதனால அவன் ஒரு பொழுதும் தேவனுக்கு உகந்தவனா இருக்க முடியாது. மூணாவதா ஒரு விஷயத்தை ஆண்டவர் அங்க சொல்றாரு, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா. தீர்க்க தரிசனம் உரைச்சோம்,
பிசாசை துரத்தணும், அநேக அற்புதங்களை செஞ்சோம்னு சொல்றார். பைபிளில் கடவுள் ஒருத்தர் தான் உண்மையான அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். எல்லா அற்புதங்களுக்கும் பின்னாடி கடவுள் வல்லமையுள்ளவராக இருக்கிறார்ன்றதான் பார்க்கிறார். ஆனால் அதே நேரத்தில் வேதம் சாத்தானும் தன்னுடைய ஊழியக்காரர்களை பயன்படுத்தி போலி அற்புதங்களை செய்வான். பிசாசாலை போலி அற்புதங்களை செய்ய முடியும்னு வேதம் நமக்கு அடையாளம் காட்டுது. யாத்திராகமம் 7ஆம் அதிகாரத்தை யாத்திராகமம் 7:10-12. யாத்திராகமம் 7:10-12. மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாக அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான், அது சர்ப்பமாயிற்று. அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளை ஊழியக்காரர்களையும் அழைத்துத்தான். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவராக தன் கோலை போட்டபோது அவர்கள் சர்ப்பங்களாயின. ஆரோனுடைய கோலும் அவனுடைய கோல்களை விழுங்கிற்று. இப்ப ஆரோன் போய் பார்வோன் முன்னாடி மோசையினுடைய கோலை போறான், சர்ப்பமா மாறுது. இப்ப பார்வோன் அதை பார்த்து சிரிக்கிறான். அவனுடைய தேசத்தினுடைய மந்திரவாதிகளை கூட்டிட்டு வரான், அவர்களும் அவனுடைய கோலை போறாங்க, சர்ப்பமா மாறுது. அங்க அற்புத அடையாளங்கள் பிசாசின் மூலமாக செய்யப்படுது. ஆனா இறுதியில் அங்க பார்க்கும் ஆரோனுடைய கோல் அந்த மந்திரவாதிகளுடைய கோல் எல்லாவற்றையும் விழுங்கிடுச்சுன்னு பார்க்கிறோம். தேவன் ஒருத்தர் தான் உண்மையான அதிகாரமுடைய வல்லமையுடையவன்றதை நிரூபிக்கிறார். அதே 8ஆம் அதிகாரம் 6-7 யாத்திராகமம் 8:6-7. அப்படியே ஆரோன் தன் கையை எகிப்தில் உள்ள தடிகள் மேல் நீட்டினான். அப்பொழுது தவளைகள் வந்து எகிப்து தேசத்தை மூடிக்கொண்டது. மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்து எகிப்து தேசத்தின் மேல் தவளைகளை வரப்பண்ணினார்கள். ஆரோன் கோலை நீட்டி எகிப்துக்கு தவளையை வரப்பண்றான், அங்குள்ள மந்திரவாதிகளும் கோலை நீட்டி அதே மாதிரி தவளைகளை வரப்பண்றான். இப்ப எது உண்மை? அங்கேயும் அற்புதம் நடக்குது, இங்கேயும் அற்புதம் நடக்குது. இதுவும் செய்யறாங்க, அதுவும் செய்யறார். தேவன் அதை அனுமதிக்கிறார். தேவன் அந்த மந்திரவாதிகளுடைய வாழ்க்கையில அந்த போலியான அற்புத அடையாளங்களை செய்யும்படியாக அனுமதிக்கிறார். புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 24:24 இயேசு சொல்றாரு. மத்தேயு 24:24. ஏசே சொல்றாரு, கள்ளப்போதகனும் கள்ள தீர்க்கதரிசியும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களை அற்புதங்களை செய்ய முடியும். அங்கெல்லாம் அற்புதம் நடக்குது, அங்கெல்லாம் சுகம் நடக்குது, அங்கெல்லாம் அவ்வளோ வல்லமை நடக்குது, அங்கெல்லாம் கடவுள் இல்லையா? அவரே சொல்றாரு போலியான தீர்க்கதரிசி அதை செய்ய முடியுன்றார். போலியான ஒரு தீர்க்கதரிசி அநேக ஏமாற்றங்களோடு வஞ்சங்களோடு போலியான அற்புத அடையாளங்களை செய்ய முடியுன்றதை ஆண்டவர் சொல்றார். அற்புத அடையாளம் இருக்கிறது தேவன் இருக்கிறார் என்பதற்கான ஆதாரம் இல்லை. அற்புத அடையாளங்களும் சோகங்களும் நடைபெறுகிறது, தேவனது வல்லமை காணப்படுவது என்பதற்கான எந்த ஆதாரத்தையும் வேதம் நமக்கு சொல்லல. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 9-11. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 9-11. சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இந்த பட்டணத்திலே மாயவித்தைக்காரனாய் இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு தெரிவித்து வந்தார்கள். அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாயவித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினால் அவனை மதித்து வந்தார்கள். இப்போ என் பார்க்கணும், சீமோன் என்கிற ஒரு மாய வித்தக்காரன், அவன் அநேக அற்புத அடையாளங்களை செய்யறான். அவன் கடவுளை அறியாதவன். சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணான். எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, இவன் தான் உண்மையா கடவுளுடைய சக்தி, இவன் தான் உண்மையா கடவுளுடைய வல்லமை கொண்ட மனிதன் சொல்ற அளவுக்கு அடையாளங்கள் அற்புதங்களும் இருந்துச்சு. ஆனாலும் அவன் பவுலால கண்டிக்கப்பட்டு தேவனது ஆக்கினியை சுமந்தான்றதை வேதம் நமக்கு சொல்லும். ரைட். இப்போ கடைசி நாட்கள்ல மக்களை ஏமாற்றுவதற்காக அற்புதங்களை அடையாளங்களையும் பொய்யான காரியங்களையும் பிசாசு செய்ய முடியும். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 2 தெசலோனிக்கேயர் 2:7 வசனத்திலிருந்து
2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 7-11 அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுது கிளி செய்கிறது, ஆனாலும் கடைசியிடம் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய தயவின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்கு உள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படாததால் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்களுக்கு அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும் சொல்றார். அப்ப அவங்க சொல்றாரு, அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயல்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் அது நடக்கும் சொல்றார். இறுதி நாள்ல பிசாசு பல விதமான அற்புதங்களை அடையாளங்களை காண்பித்து ஜனங்களை சத்தியத்தை விட்டு, ஜனங்களை கிறிஸ்துவை விட்டு, ஜனங்களை மீட்பை விட்டு போலியான அற்புத அடையாளங்களுக்கு நடத்த முடியுன்றத வேதம் நம்மளை சொல்லுது. வெளிப்படுத்தல் 13 இறுதியா வெளிப்படுத்தல் 13:14 13வது அதிகாரம் 13-14 அன்றியும் அது மனுஷனுக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறக்கப்படத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடத்திவிட்டது. மிருகத்திற்கு முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட தத்துவத்தினாலே பூமியின் குடிகள் மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு கிடைத்த மிருகத்திற்கு ஒரு சொருபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிட்டு அவங்க பூமியிலே அக்கினி இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து, வானத்துல பூமியில அற்புதம் அக்கினி இறங்குற அளவுக்கு அது அற்புதத்தை அந்த சாத்தான் செய்யுன்றதை பார்க்கிறோம். மிருகத்துக்கு முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி. அப்ப பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் நிருபங்கள்லையும் ரொம்ப தெளிவா சொல்லப்படுகிறது. அற்புத அடையாளங்கள் பிசாசால செய்ய முடியும், மக்களை பிரமிக்கத்தக்கதான அநேக காரியங்களை மக்கள் செய்ய முடியுன்றதை பார்க்கிறோம். இதெல்லாம் 1 கொரிந்தியர் பவுல் எச்சரிக்கிறார். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1-2-3 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1-2-3 வசனங்களை வாசிங்க. நான் மனுஷர் பாதைகளில் தூதர்கள் பாதையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமுடைய வெண்கலம் போலவும் ஓசையுடைய கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன மரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. கொரிந்து சபைக்கு பவுல் இங்க சொல்றாரு, அந்த கொரிந்து சபையில என் அந்நிய பாஷை வர இருக்குது, நான் நிறைய பாஷை பேசுறேன், நான் தீர்க்க தரிசன வரத்தோடையன்னு சொல்லிட்டு அதான் சொல்றான். கடவுள் மீதான அன்பும் கடவுளுடைய ரட்சிப்பின் மீதான விசுவாசமும் இல்லாம நீ என்ன பாஷை பேசினாலும் நீ கைத்தாளத்தை போல இருக்கிற. நீ எவ்வளவு தீர்க்க தரிசன வடத்த உடையவனா இருந்து சகல ரகசியத்தையும் அறிவையும் நீ இந்த உலகத்துக்கு அறிவிக்கிறவனா இருந்து மலைவுகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் உள்ளவனா இருந்தும் நீ கடவுளோட நேசிக்கக்கூடிய அன்பு இல்லாதவனா மீட்கப்படாதவனா இருக்கேன்னு சொன்னா ஆபத்தானதுன்றார். உனக்கு உண்டான எல்லாத்தையும் நீ அன்னதானம் விட்டு உன் சரீரத்தை சுட்டடிக்கப்பட கொடுத்தும் கூட நீ அவிசுவாசியா தேவ கோபத்தை சுமந்தவனா போக முடியுன்ற எச்சரிப்பை பவுல் கொரிந்து சபை கொடுக்குறார். ஏன்னா இயேசு இந்த இடத்துல மிக தெளிவா ஒரு விஷயத்தை அந்த ஜனங்களுக்கு சொல்றார். கடவுள் மீது மீட்பு இல்லாம ரட்சிப்பு இல்லாம மனுஷன் எல்லாத்தையும் செய்ய முடியும். கடவுளை ஆராதிக்க முடியும், கடவுளுடைய பேரை சொல்ல முடியும், கடவுளுடைய சத்தியங்களை மக்களுக்கு வழங்க முடியும், மக்களால் ஈர்க்கப்பட முடியும், பிசாசை துரத்த முடியும், அற்புத அடையாளங்களை செய்ய முடியும், தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும், நித்திய அழிவுக்கு நேரா அவனுக்கு முடியும். ஏசு இந்த எச்சரிப்பை அவருடைய சீசர்களுக்கு சொல்றார். நீ ஒரு பொழுது விரும்பக்கூடாது, என் சித்தத்துக்கு கீழ்ப்படுகிறது அவனுடைய வேலை, என் வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடக்கிறவன் தான் பரலோகத்துக்கு போவானே ஒழிய இப்படிப்பட்ட வெளிப்புற அடையாளங்களையும் மேன்மைகளையும் கொண்டிருக்கிறவன் ஒரு பொழுதும் பரலோகத்துக்கு போக முடியாது. மேத்யூ ஹென்றி சொல்றாரு, கடவுளுடைய கிருபை ஒரு மனிதனை அற்புதங்கள் இல்லாம பரலோகத்துக்கு கொண்டு வரும். ஆனா
அற்புதம் ஒரு பொழுதும் கிருபை இல்லாம ஒரு மனிதனை பரலோகத்துக்கு கொண்டு வராது. ஒரு மனுஷங்கிட்ட அற்புதமே இல்லாம கிருபை இருந்தா அந்த கிருபை அவனை பரலோகத்துக்கு கொண்டு வரும். ஆனா எதுவுமே இல்லாம எல்லா அற்புத அடையாளங்களையும் ஒருத்தர் கொண்டு இருந்தானா ஒரு பொழுதும் பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப இயேசு என்ன சொல்ல வர்றாரு? உனக்கு கொடுக்கப்பட்ட திறமை, உனக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய வரம் உன்னை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகாது. நீ ஆவிக்குரிய வரத்தினால பரலோகத்துக்கு போறதில்ல, ஆவிக்குரிய கனிகள்னால நீ பரலோகத்துக்கு போற. உனக்கு ஆவிக்குரிய கனிகள் இருப்பதுதான் அவசியம். அதுதான் உன்னை தேவனுக்கு உகந்தவனாக மாற்றும்ன்றத சொல்றாரு. சொல்லிட்டாங்க. இறுதியா ஒரு செய்தி சொல்றாரு. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரை என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்லி சொல்றேன். இது எவ்வளோ ஒரு ஆபத்தான ஒரு வார்த்தை. இயேசு வாயிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வந்துருக்கு. இப்ப இந்த அற்புதம் பண்ணவன், இந்த பிசாசை துரத்தினவன், இந்த தீர்க்க தரிசனம் சொன்னவன் கர்த்தாவே கூட்டப்பெல்லாம் என்ன நினைக்கிறான்? நான் ரொம்ப பக்தியானவன், நான் கடவுளுக்கு வாரந்தோறும் போறேன், நான் ஊழியம் செய்கிறேன், நான் கோடிக்கணக்கான மக்களை எழுப்புதலுக்கு நேரம் நடத்திருக்கிறேன், நான் திரள் கூட்டத்தில் ரட்சிப்பு குறித்து பேசியிருக்கிறேன், நான் இறையில பிஹெச்டி முடிச்சிருக்கிறேன், நான் பல வல்லமையான மக்களை சந்திச்சு இயேசுவுக்காக என்னை எவ்வளவா இழந்திருக்கிறேன், நானும் இயேசுவும் ஒன்றா இருக்கும்னு அவன் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறான். நியாய தீர்ப்பு நாள் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை எனக்கு தெரியாதுங்கிறார். நீ யாரும் முதல் கேட்கிறார், உனக்கு எனக்கு முதல் என்ன சம்பந்தம் கேட்கிறார். அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்க. எந்த இயேசு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கவே நீங்கள் எல்லோரும் மாறுங்கள்னு சொன்னாரோ, அதே இயேசு சொல்றாரு, என்னை விட்டு ஓடுன்றார், என்கிட்ட வராதன்றார், என்னை விட்டு விலகி ஓடுன்றார். கிருபையின் நாயகராகிய கிறிஸ்து அவருடைய சமூகத்தை விட்டு ஒரு கூட்டத்தை வளர்க்கிறாருன்னு சொன்னா அவன் எவ்வளவு அக்கிரமக்காரன். இவர்கள் அறியாதவர்கள் அல்ல, இவர்கள் பேதமையுள்ளவர்கள் அல்ல, இவர்கள் எதுவுமே தெரியாத இன்னோசென்ட் கிடையாது. இவன் அறிவு உள்ளவன், தெரிவு ஞானம் உள்ளவன், எல்லாம் தெரிஞ்சவன். அவன் கையில வேதம் இருக்குது, சத்தியம் இருக்குது, கடவுளுடைய சித்தம் என்னன்னு தெரியும். ஆனா அது கீழ்ப்படிய மாட்டான், கடவுளுடைய வார்த்தையை சொல்ல மாட்டான், வேதத்தை பேச மாட்டான், வேதத்தினுடைய சத்தியங்கள் அடிப்படையா சொல்ல மாட்டான். அவன் மக்களையும் வெளிப்புற அடையாளங்களையும் வல்லமைகளையும் தன்னை பெருசா காட்டக்கூடியவனாதான் இருப்பான். இயேசு எதெல்லாம் அடையாளம் இல்லைன்னு சொல்றாரோ, எதெல்லாம் பரலோகத்தை கூட்டி போகாதுன்றாரோ, அதை தான் இன்னைக்கு ஒரு மனுஷன் பரலோகத்தை கூட்டி போகணும்னு நினைக்கிறான். இன்னைக்கு உள்ள கிறிஸ்தவம் தான். எல்லா சபைக்கும் போங்க, இந்த 3 தான் பிரதானம். ஒன்று வாக்கு தத்துவம், இல்லை அற்புதம், இல்லை ஆவியை துரத்துறது, இல்லை தீர்க்க தரிசனம். இது மட்டும்தான் இன்னைக்கு ஆராதனை ஊழியமா இருக்கு. நியாய தீர்ப்பு நாளை திரள் கூட்டத்தான் இயேசு சந்திக்க போறாங்க. இது வெறுமனே ஏதோ பெந்தகோஸ்தே கரிஸ்மேட்டிக் மக்களை மட்டும் பேசுற சீர்திருத்த சபையில இருந்து தான். நான் சீர்திருத்த சபையினுடைய மெம்பர், நான் இவ்வளோ நாள் இந்த சத்தியத்தில் அறிஞ்சிருக்கிறேன், நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன், எனக்கு இவ்வளோ சத்தியம் தெரியும், நான் இயேசுவை குறித்து அநேகருக்கு அறிவிச்சிருக்கிறேன், நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், என் பிரசங்கத்தில் 1000 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். அதெல்லாம் ஒரு பொழுதும் பரவாயில்ல கூட்டிட்டு போக முடியாது. நீ சரியான சத்தியத்தில் இருக்கிறனால, சரியான சத்தியத்தை அண்டிருக்கிறனால, அறிந்திருக்கிறனால, சரியான இடத்துல ஆராதனைக்கு போறனால, சரியான சபையில் அங்கத்துவமா இருக்கிறனால உனக்கு ஒரு பொழுதும் பரலோகம் கிடையாது. பெரிய ஞானம் உள்ளவனா இருக்கலாம், பிரசங்கியா இருக்கலாம், ஊழியக்காரனா இருக்கலாம், 100 சபையை கட்டிருக்கலாம், 1000 எழுப்புதல் கூட்டத்தை நடத்திருக்கலாம், லட்சக்கணக்கான மக்கள் ஓ மூலமா இயேசு வருதுதான் நீ சொல்லலாம். நியாய தீர்ப்புனால அவர் சொல்லுவாரு, நீ யாரு. இது எவ்வளவு பெரிய ஒரு இடி முழக்கமான ஒரு எச்சரிப்பை இயேசு கொடுக்குறார். இது உங்களுக்கு எனக்குமான எச்சரிப்புன்னா, நீங்களும் நானும் உண்மையாகவே கிறிஸ்துவனுடைய சித்தத்துக்கு கீழ்படுகிறோமா? இயேசு எனக்காக நீ என்னென்ன ஊழியம் பண்ண, எனக்காக எவ்வளவு பேருக்கு சுவிசேஷம் சொன்ன, எனக்காக எவ்வளவு இழந்தன கேட்க மாட்டார், எவ்வளவு காணிக்கை கொடுத்தனா கேட்க மாட்டார். என் வார்த்தைக்கு நீ எப்படி கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்துன்னு தான் கேட்க போறார். நான் உன் பாவத்தை எத்தனை முறை எச்சரித்தேன், எப்போ நீ திருந்தணும் கேட்ப. உனக்கு எவ்வளவு பரிசுத்தத்தை நான் ஓதிச்சு, அந்த பரிசுத்தத்துக்கு நீ எப்படி கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்துன்னு தான் கேட்க போறார். எவ்வளவு எச்சரிப்பை பெற்ற, எவ்வளவு பாவத்துக்கான ஆழமான எச்சரிப்பை பெற்ற, ஏன் மனம் திரும்பாம இருந்த, ஏன் வாழ்க்கையில பரிசுத்த கீழ்ப்படி. உன்னை பார்க்கிறவன் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்தவன் சொல்வானா? உன்னை பார்க்கிறவன் இவன் கடவுளுடைய மனுஷன் சாட்சி சொல்வானா? இவன் வாழ்க்கையில கடவுளுடைய வார்த்தை மட்டும்தான் ஆழமா இருக்குன்னு சொல்லுவானா? ஏசு அந்த உண்மை தன்மை தான் எதிர்பார்க்கிறார். என்னுடைய சீசன்றவன் நீ என்ன பின்பற்று, ஏன் வழி, ஏன் ராஜ்யம், ஏன் வழிமுறை, ஏன் என்ன ராஜாவா ஏற்றுக்கொண்டு சொன்னா ஏன் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியக்கூடிய இருதய முதவனம் இருந்தா எவ்வளவு தூரம் கீழ்ப்படுகிற மனிதனா இருக்கிற, எப்படி ஆராதனைக்கு வர்ற, எப்படி காணிக்கை கொடுக்குற, எப்படி வெளிப்பிரகாரமான சேவை செய்யற, எப்படி மக்கள் மத்தியில் உன்னுடைய சாட்சி இருக்குது, எப்படி கடவுளுக்காக இழந்த கொடுத்தன்றதெல்லாம் விஷயம். உன் இருதயமும் வாழ்க்கையும் கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கையா இருக்குதா?
இயேசு உன் பாவ சுபாவத்தை எவ்வளோ எச்சரிக்கிறார். உன் கோபத்தை, உன் மதியினத்தை, உன் இச்சையை, உன் திருட்டை, உன் பொய்யை, உன் பொருளாசையை, கடவுளுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா பாவத்தையும் தேவன் உன்னை கண்டிக்கும் பொழுது அந்த குற்ற உணர்வுல மனம் திரும்பி நீ சீர்படுத்துறியா, உன் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்தி ஒப்பு கொடுக்குறியான்றதான் பார்க்க போறார். அதான் அவர் இங்கே எச்சரிக்கிறார். கீழ்ப்படியாதவன் எவ்வளவு வல்லமை உள்ளவனா இருந்தாலும், எவ்வளவு உயர்வானவனா இருந்தாலும் அவன் ஒரு பொழுதும் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது. ரைட்? 4 விஷயத்தை அடிப்படையாக அந்த பகுதி சொல்லும். முதல்ல, பரலோக ராஜ்யத்தின் குடிமகன்றவன் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறவன். அது கிறிஸ்துவை அறிந்திருப்பதல்ல, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. வெளிப்புற செயல்கள் அல்ல, உள்ளான இருதய மாற்றமே பிரதானமானது. உள்ளான உண்மை தன்மை அவசியமானது. ஆவிக்குரிய வரங்கள் அல்ல, ஆவிக்குரிய கனிகளே பரலோகத்திற்கான அடையாளம். மனிதர்களுடைய சாட்சி அல்ல, கிறிஸ்துவினுடைய சாட்சியே பிரதானம். இதெல்லாம் இருக்குதா? இதெல்லாம் இல்லைன்னு சொன்ன ஆண்டவரே, என் வாழ்க்கை கீழ்ப்படுதல் உள்ள வாழ்க்கை இல்லை. அநேக சத்தியங்களை கேட்குறேன், அநேக முறை எச்சரிப்பு அறிந்தும் சுயமாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நான் நினைச்சபடி வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நான் சத்தியத்துல குளிர் காஞ்சிட்டு இருக்கிறேன், எனக்கு சத்தியம் தேவை, எனக்கு கடவுளுடைய வார்த்தை தேவை, ஆனா என் வாழ்க்கை ஏற்றபடிதான் வாழும். எனக்கு கடவுளுடைய எல்லா விதமான ஞானமுள்ள காரியங்கள் எனக்கு தேவை, கடவுளுடைய ஆசீர்வாதம் தேவை, கடவுளுடைய அன்பு தேவை, இரக்கம் தேவை, கடவுள் கடத்திலிருந்து வர எல்லாமே எனக்கு தேவை. ஆனா கடவுள் தேவை, கடவுளுக்கு கீழ்ப்படிய மாட்டேன், கடவுள் சொல்றதை செய்ய மாட்டேன், கிறிஸ்துவுக்கு பிரியமா இருக்க மாட்டேன்றது ஒரு பொழுதும் பரலோக வாழ்க்கையை நம்ம விட்டு செல்லாது. 2வதா 24-27 சொல்றாரு, அவன் கீழ்ப்படிஞ்சு வாழ்றவன் மாட்டம் இல்லாம அவன் கிறிஸ்துவை அஸ்திபாரமாக கொண்டு வாழ்கிறவன். 24-27 வாசிங்க. ஆகையால் நான் சொல்லி என்ற வார்த்தைகளை கேட்டு இவைகளிலிருந்து செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனிதனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை தெரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனிதனுக்கு ஒப்பிடுவான். பெருமழை தெரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். 2வது எச்சரிப்பை கொடுக்கிறார். இப்படி இருக்கிறபடியால, இப்படிதான் ஒரு மனுஷன் பரலோக ராஜ்யத்துக்கு கீழ்ப்படுகிறதுனால, நான் சொல்ற வார்த்தையை கேட்டு இதைகளின்படி செய்கிறவன் யாருன்னு சொன்னா அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு. 2 விஷயத்தை சொல்றார். கண்மலையில வீடு கட்டுறது, மணல்ல வீடு கட்டுறது. நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கை வீடு கட்டுற மாதிரி தான். அவன் வாழ்க்கை எதையோ ஒன்று கட்டிட்டு இருக்கிறோம், இந்த உலகத்துல எதையோ ஒன்று கட்டிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்முடைய இருதயத்தின்படி மன இச்சையின்படி எதையோ ஒன்று நம்முடைய வாழ்க்கையில கட்டிட்டு இருக்கோம். அப்படி கட்டிட்டு இருக்கும்போது நம்முடைய அஸ்திபாரம் எங்க இருக்குது? நம்ம வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம் எது? ஒருத்தன் வீடு கட்டுறான்னு சொன்னா முதல்ல அவன் அஸ்திபாரத்தை தான் ஸ்ட்ராங்கா போடுவான். அந்த மண்ணு அந்த கட்டடத்தை தாங்குமா? அந்த மண்ணுக்கு போட வேண்டிய செங்கலோ அல்லது சாந்தோ அல்லது கல்லோ எதை போடுறோமோ அது எவ்வளவு பலமுள்ளதாக இருக்கிறது. நம்ம கட்டடத்துடைய பாதுகாப்பு அந்த அஸ்திபாரத்தினுடைய உறுதியில் தான் தீர்மானிக்குது. வயசு சொல்றாரு, என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் என் கண்மலையில வீடு கட்டுறான், அவன் அசைக்க முடியாத பாறை மேல வீடு கட்டுறான். இஸ்ரவேல் தேசம் அது கரடு முரடான கற்களால் நிறைந்த ஒரு தேசம் தான். அந்த காலத்துல பெரும்பாலும் வீடுகள் மணல்னாலையும் கல்லாலையும் மட்டும்தான் கட்டப்பட முடியும். அந்த இது மாதிரி சிமெண்டோ சாந்தோ அதெல்லாம் அங்க கிடையாது. அப்ப அவங்களுடைய வாழ்க்கைக்கு யதார்த்தமா ஒரு காரியத்தை சொல்றாரு. 2 முறையில நீ வீடு கட்டலாம். ஒண்ணு ஸ்ட்ராங்கான, இறுதியான, அசைக்க முடியாத திடமான ஒரு கண்மலையில வீடு கட்டலாம். வேதம் முழுவதும் கண்மலைன்றது கிறிஸ்துவ தான் சொல்லுது. கிறிஸ்து தான் கண்மலை. இயேசுவினுடைய வார்த்தை தான் கண்மலை. இயேசுவினுடைய உபதேசம் தான் கண்மலை. இயேசுவினுடைய உபதேசத்தின் மேல மலை பிரசங்கத்துல சொல்லப்பட்ட 5, 6, 7 அதிகாரத்தின் மேல நான் வாழ்க்கையை கட்டுகிறவன், அதன் மேல நான் கீழ்ப்படிந்து வாழக்கூடிய ஒரு மனுஷன் அவன் உறுதியுள்ளவனா இருக்கிறான். அப்ப கிறிஸ்துவுக்கு பிரியமா கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை கட்டி வாழும் பொழுது கண்மலையில வீடு கட்டும் பொழுது என்ன நடக்குது? பெருமழை பெய்யுது, மணலையும் பெய்யுது, பெருமழை பெய்யுது, பெருவெள்ளம் வருது, காற்று அடிக்குது, மழை பெய்யுது, தண்ணியினால அந்த கட்டடம் பழுது அடையலை,
பெரும் வெள்ளம் வீட்டுக்குள்ள அடிக்குது, வீட்டுக்குள்ள தண்ணி வருது, அந்த வீடு இடிபடலை. காற்று இழுத்து அடிக்குது, அது எல்லாம் அடிச்சாலும் கூட அந்த வீடு வரல. ஒரு விஷயத்தை சொல்றாரு, நீ வீடு கட்டினா உனக்கு மழை பெய்யும், வீடு கட்டினா வெள்ளம் வரும், வீடு கட்டினா காத்தடி. இந்த உலக வாழ்க்கையில பாவத்துல வாழக்கூடிய மனுஷன் அவன் இந்த உலகத்தினால அவனுடைய பாவ சுபாவத்தினால அவனுக்கு பல சோதனைகள் உண்டு. அந்த வீட்டுக்கான சோதனை இந்த மழையும் வெள்ளமும் காற்றும் தான். அதே போல கடவுளுக்கு பிரியமா வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய சோதனை, அல்லது வெறுமனே மனுஷன் பாவத்தோட வாழும் பொழுது அவனுக்கு எப்பயுமே சோதனை உண்டு. மாம்சமும் பிசாசும் உலகமும் அவனை சோதனை. எல்லா சோதனைகளையும் மேற்கொள்ளக்கூடிய பலனை அவன் கிறிஸ்துவின் மூலமா தான் பெற்றுக்கொள்கிறான். இயேசு இந்த மலை பிரசங்கத்துல சொன்னபடி வாழும் பொழுது சோதனை இருக்குது. உண்மையா, ஞானமா, பரிசுத்தமா, தெய்வ பயத்தோடு வாழ்றவனுக்கு சோதனை இருக்குது. ஆனா அந்த சோதனையில உறுதியா நிற்பதற்கு, இந்த உலகத்தினுடைய பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு, இந்த உலகத்தினுடைய பாடுகள்ல தைரியமா நிற்பதற்கு, விசுவாசத்துல உறுதியா நிற்பதற்கு கிறிஸ்து என்கிற கண்மலையில வீடு கட்டினது போல அஸ்திபாரம் போட்ட வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி அவர் சொல்றார். நோவா அப்படிதான் கட்டினான். நோவாவுடைய காலத்துல வேதம் சொல்லுது, தேவன் கட்டளையிடபடியே நோவா செய்தான். ஒரே ஒரு பேலை, முழு உலகத்துக்கு அழிவு தீர்மானிக்கப்பட்டுச்சு. அந்த பேலையை கட்டி அதுல இருந்தா மட்டும்தான் அவனுக்கு ஜீவன். இந்த பேலையை கட்டுறதுக்கு 120 வருஷம் வேலை செஞ்சான். 120 வருஷம் ராப்பகலா மரத்தை அறுத்து கட்டி அதை மேலும் கீழும் பூசி அறைகளை உண்டு பண்ணி முழுமையா கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சான். அதுதான் கண்மலையில கட்டப்பட்ட வீடு. இந்த பேலையில உட்கார்ந்தா மழை பெஞ்சிச்சு, அந்த பேலையில உட்கார்ந்தா வெள்ளம் வந்துச்சு, அந்த பேலையில உட்கார்ந்தா காற்று அடிச்சிச்சு, உலகம் எல்லாம் மூழ்குச்சு, வேலை மட்டும் மூழ்கல. கண்மலையில அஸ்திபாரம் போட்டவனுடைய வாழ்க்கை. அவன் உலகத்துக்கு எதிரா, குடும்பத்துக்கு எதிரா, பாவ சுபாவத்துக்கு எதிரா, பிசாசுக்கு எதிரா, உலகத்துக்கு எதிரா அஸ்திபாரம் போட்டு கட்டுறாங்க. கூட்டமா சொல்லல, கண்மலையில் கட்டுகிறவர்கள்னு சொல்லல, கண்மலையில் கட்டுகிறவன் தனிப்பட்ட விசுவாச வாழ்க்கையை சொல்றார். உன் விசுவாசத்துக்கு நீ தான் போராடணும், உன் பிரச்சனைக்கு நீ தான் போராடணும், கூட்டா சேர்ந்து உதவி செய்யற காரியம் இல்லைன்றதை சொல்றார். மணல்ல வீடு கட்டுறவன் அவர் அங்க சொல்றாரு. மணல்ல வீடு கட்டுறது ரொம்ப சுலபம். நீ கண்மலையில வீடு கட்டுறதுக்கு அது ஒரு கடினமான பொருள். அதை உடைக்கணும், தூக்கணும், ப்ராப்பரான இடத்துல வைக்கணும், அறுக்கணும், சரியா மிதிச்சு போடணும். மணல்ல வீடு கட்டுறதுக்கு எதுவுமே தேவையில்லை. மணல் ஒரு மெல்லிய பொருள், ஈஸியா தூக்கிட்டு கேரி பண்ணிட்டு போயிடலாம். மணல் நிலையற்றது. மணல் எளிதில் அசையக்கூடியது. ஆனா மணல்ல வீடு கட்டலாம், கட்ட முடியாது கிடையாது. கற்பாறையில கட்டுற மாதிரி நீங்க மணல்ல வீடு கட்டலாம், அது அது வீடு மாதிரி தான் இருக்கும். நிறைய மண் வீடுகள் நம்ம பார்க்குறோம். மண் வீடுகள் மண் வீடு மாதிரி தான் இருக்கும். பிரச்சனை என்னன்னா, அந்த வீட்டுல மழை பெய்யாத வரைக்கும் அந்த வீடு நிற்கும், வெள்ளம் வராத வரைக்கும் அது வீடா இருக்கும், காற்று அடியாத வரைக்கும் அது வீடா இருக்கும். மழை பெய்யும் பொழுது அந்த மண் அரிக்கப்படும், வெள்ளம் உள்ள புகுறும் பொழுது அந்த கட்டடம் உருக்குலையும், காற்று அடிக்கும் பொழுது அந்த வீடு காணாம போயிடும். அதான் அவர் என்ன சொல்றாரு, மணல்ல வீடு கட்டுறவன் பெருமலை சுரந்து பெருவெள்ளம் காற்று அடித்த பொழுது அந்த வீட்டின் மேல் மோதின பொழுது அது விழுந்து முழுவதும் அழிந்தது. 2 ஆழமான வார்த்தையை அவர் அங்க போடுறார். இப்ப இந்த மணல் அஸ்திபாரன்றது எது? கிறிஸ்துவை தவிர எல்லா வழிமுறைகளும், இயேசுவை தவிர உள்ள சுயநீதி, இயேசுவை தவிர உள்ள மத பாரம்பரியம், இயேசுவை தவிர உள்ள மத சடங்குகள், கடவுளுடைய வார்த்தை இல்லாம வாழக்கூடிய எல்லா வாழ்க்கையும் மணல் வீடு கட்டுறதான். கடவுளுடைய வாழ்க்கையை சார்ந்திராம எதை சார்ந்திருந்தாலும் கிறிஸ்துவினுடைய உபதேசத்துக்கு வெளியே வாழக்கூடிய வாழ்க்கை எல்லாம் மணல்ல வீடு கட்டுற வாழ்க்கை. சோதனைகள் அது நிற்காது, பாவ சோதனைகள் அது விழுந்து அது ஒன்றும் இல்லாம ஆயிடும். வாழ்க்கையில கஷ்டங்களையும் துன்பங்களையும் சோகங்களையும் பிசாசினுடைய சோதனைகளையும் உலகத்தினுடைய அழுத்தங்களையும் வீழ்ந்து போயிடுவான். அவனால ஜெயிக்க முடியாது, அவனால எதிர்கொள்ள முடியாது. அவன் முறுமுறுக்கிறவனா, புலம்புகிறவனா, அழிவு நோக்கி போறவனா இருப்பான். சொல்றாரு, அவன் முழுமையாக அழிக்கப்படுவான். அவன் பாவம் அவன் அழிக்கும், பிசாசு அவன் அழிப்பான், உலகம் அவன் அழிக்கும், இறுதியா தேவன் அவனை முற்றிலும் அழித்து போடுவான். நியாய தீர்ப்புல தேவன் அவனுக்கு நீதியான நியாயம் தீர்ப்பார். 2 பேருமே வீடு கட்டுறான்.
2 பேருமே உழைக்கிறான், 2 பேருமே பிரயாசப்படுகிறான், 2 வீட்லையுமே புயல் தாக்குது, மழை வருது, காத்தடிக்குது. ஆனா எது உண்மையான வீடு, எது பலமான வீடுன்றத சோதனை நாளில் மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க முடியுன்றதை இயேசு என்ன சொல்றான். இயேசுவினுடைய உபதேசத்துக்கு செவி கொடுக்காத வாழக்கூடிய வாழ்க்கை அது செழிப்பா தோன்றலாம், மணல் வீடு மாதிரி பார்க்க அழகா இருக்கலாம். கற்பாறையில கட்டின வீடு கவர்ச்சியா இருக்காது, மணல்ல கட்டின வீடு கவர்ச்சியா இருக்கும். அது சின்ன பிள்ளைங்க கட்டின மாதிரி பார்வைக்கு புசிப்பும் குடிப்புமாக பார்வைக்கு ரொம்ப அழகா அந்த வீடு இருக்கும். அது பரீட்சையில் அது அழிந்து விடும். கடவுளற்ற வாழ்க்கை அழகா இருக்கும், கிறிஸ்துவினுடைய உபதேசம் கடினமா இருக்கும், கிறிஸ்துவினுடைய வார்த்தை உடைக்கும், கிறிஸ்துவினுடைய வார்த்தை இக்கட்டுகளையும் கண்ணீரையும் கொண்டு வரும். ஆனால் கிறிஸ்துவ இல்லாத பிசாசனுடைய வாழ்க்கை செழிப்பை கொடுக்கும். அதான் செழிப்பை சொல்றான், வெற்றியுள்ள வாழ்க்கையை சொல்றான், சமாதானத்தை சொல்றான், ஆளுதலை சொல்றான். சோதனை நாள்ல இவர்கள் எல்லாம் காணாமல் போய் விடுவார்கள். தேவ கோபத்து வரும்பக்கூடிய நியாய தீர்ப்பு நாள்ல அவர்கள் அழிந்து போவார்கள். இது 2வது விஷயத்துல இயேசு ஒரு நாள் அடிப்படையான காரியம். அதாவது கிறிஸ்து ஒருத்தர் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில கண்மலையா இருக்கணும். கிறிஸ்துவனுடைய கண்மல், கிறிஸ்து கண்மலை. இப்ப இந்த வீட்டுடைய அஸ்திபாரம் இருக்குதுன்னா, இந்த கதவு, இந்த தூணு, இந்த வீட்டில் இருக்கிற எல்லாமே இந்த அஸ்திபாரத்துல தான் நிக்குது. இந்த அஸ்திபாரம் உடைஞ்சா அந்த வீடு டம்முன்னு கீழே விழுந்து. அப்ப என் வாழ்க்கையில நான் ஆசைப்படுறது, நான் பேசுறது, நான் வேலை செய்யறது, நான் செய்யக்கூடிய செயல்கள், பேசக்கூடிய பேச்சுக்கள், நான் போகக்கூடிய வாழ்க்கையினுடைய வடிவங்கள் எல்லாம் இயேசுவினுடைய வார்த்தையால் ஆளப்படணும். இயேசுக்கு பிடிக்குமா? நான் பார்க்கறத இயேசு பார்ப்பாரா? நான் கேட்கறத இயேசு கேட்பாரா? நான் வெளிப்படுத்துற மாதிரி இயேசு வெளிப்படுத்துவாரா? நான் ஐக்கியப்படுகிற மாதிரி இயேசு ஐக்கியப்படுவாரா? இயேசுவினுடைய பிரதிபலிப்பு, இயேசுவினுடைய கண்மலை, நான் இயேசுவினுடைய கண்மலையில் நிற்கிறேன்றதை வெளிப்படுத்துறவா நம்ம இருக்கணும். 2வது என்ன சொல்லுது? கிறிஸ்துவ கண்மலையா கொண்டு வாழும் பொழுது உங்களுக்கு சோதனைகளும் போராட்டங்களும் உண்டு. இது சாதாரண. இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்துல நீ வாழணும்னு சொன்னா உனக்கு மழை வரும். இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்துல வாழ்ந்தா உனக்கு புயல் அடிக்கும். இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்துல நீ வாழ்ந்தன்னு சொன்னா உன் மேல காத்து வீசும், மழை பெய்யும், புயல் அடிக்கும், காத்து வீசும், வெள்ளம் வரும். இது எல்லாத்துக்கும் நீ தயாரா இருக்கணும். என்னங்க பிரச்சனையா வருது, என்னங்க கஷ்டமா வருது, என்னங்க இக்கட்டா வருது, என்னங்க வருத்தத்துக்கு மேல வருத்தமா உண்டாகுது, நீ கண்மலையில கட்டப்பட்டிருக்கியா இல்லையான்னு சோதிக்கிறதுக்கு தான். நீ உண்மையாகவே கிறிஸ்துவனுடைய சீசன் இல்லையான்னு சோதிப்பதற்கு இந்த போராட்டங்கள் உனக்கு அவசியம். போராட்டங்களை மேற்கொள்வதற்கு கிறிஸ்து தேவை. 3வது என்ன சொல்றதுன்னா, கிறிஸ்துவை தவிர நம்முடைய வாழ்க்கையில பாதுகாப்பு, மீட்பு எதுவும் கிடையாது. ஒரே ஒரு கண்மலை, கண்மலையில கட்டின வீடு மட்டும்தான் நிற்கும். இயேசுவுக்கு பிரியமா நீ வாழ முற்பட்டா மட்டும்தான் உன் வாழ்க்கையில பாதுகாப்பு. இயேசுக்குள்ள நீ வந்தா மட்டும்தான் உனக்கு மீட்பு. இயேசு எதிர்பார்க்கிறபடி உன் வாழ்க்கையில வாழ்ந்தா மட்டும்தான் உனக்கு ரட்சிப்பு. கடைசியா, கிறிஸ்துவற்ற வாழ்க்கை பேரழிவு, சீரழிவு. இயேசுனுடைய உபதேசத்துக்கு நீ செவி கொடுக்கலன்னா, இயேசு விரும்புகிறபடி வாழ முற்படலைன்னு சொன்னா உன் வாழ்க்கை சீரழிவுதான். அவருடைய உபதேசத்தை கீழ்ப்படிந்து வாழாம போனன்னு சொன்னா விளைவுகள் ஆபத்தாரும். அந்த வீடு காணாம போன மாதிரி கடவுள் உன் வாழ்க்கையை காணாம போனமா ஆக்கிடுவார். கடவுளுக்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ஞ்சு பாருன்றது இயேசுன்னு சொல்றார். கேட்கிறவனுக்கெல்லாம் ஒரு பெரிய அதிர்ச்சி, கேட்கிறவனுக்குலாம் ஒரு பெரிய ஆச்சரியத்தை அவர் சொல்றார். ஒண்ணு நீங்க தான் இருக்கணும். உன் வாழ்க்கை மணலா கண்மலையான்னு உட்காந்து யோசிப்பார். எங்க இருக்குன்னு யோசிப்பார். வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா? நான் சோதனையை மேற்கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நான் பாவத்தை ஜெயித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் கிறிஸ்து என்கிற கண்மலையில கட்டப்பட்டிருக்கிறேன், என் வாழ்க்கை இயேசுவுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை, என் வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களையும் கிறிஸ்து முன்னிறுத்தி வாழ்றேன்னு சொல்ல முடியுமா? 3வது 28-29 இயேசு அங்க சொல்றாரு. வாசிங்க 28-29. இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேதவரையறை போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதனத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். முதல்ல பார்க்கிறோம், பரலோக ராஜ்யத்துக்கு நீ போறன்னு சொன்னா நீ கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியும். 2வது பார்க்கிறோம், நீ கிறிஸ்துவை அஸ்திபாரமாக கொண்டு வாழணும். 3வது 28-29 அவன் கிறிஸ்துவினுடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறவன். பேசங்க என்ன சொல்றாரு, இதான் ஃபைனலா சொல்லி முடிச்சிட்டாரு. நீ கண்மலையில இல்லைன்னு சொன்னா, இந்த உபதேசத்தில் நீ வாழலன்னு சொன்னா, இந்த எதிர்பார்க்கப்பட்ட ராஜ்யத்துக்கு பாத்திரமா வாழ்க்கை இல்லைன்னு சொன்னா உனக்கு சீரழிவுன்னு சொல்லி முடிக்கிறார்.
பிரசங்கம் முடிஞ்ச உடனே இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போதுன்றது 5, 6, 7 அதிகாரங்களை சொல்லப்பட்ட பரலோக ராஜ்யத்துக்குரிய தகுதிகள். மக்கள் எல்லாரும் எப்படி பார்க்கிறான் அந்த உபதேசத்தை? அவர் வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரம் உடையவராய் போதித்தார். ஏன் பைபிள் அதை சொல்லுது? வேத பாரகன் போது எப்படி போதிச்சான்? வேத பாரகர்கள் எப்பயுமே நியாய பிரமாணத்தை விளக்கப்படுத்தலாம், யூத பாரம்பரியங்களின் சட்டத்தை சொல்லுவான். அவர்களுடைய போதங்கள் பெரும்பாலும் முன் சொல்லப்பட்ட முற்பிதாக்களை குறித்து எடுத்துக்காட்டுகிறாதா இருக்கும். இந்த ரபி இப்படி சொல்றார், இந்த தீர்க்கதரிசி இப்படி சொல்றார், இவர்கள் இப்படிதான் நமக்கு வழிகாட்டி கொண்டு போறாங்கன்றது மட்டும்தான் இருக்கு. அவங்க நியாய பிரமாணத்தையும் சட்டத்தையும் மோரலையும் பாரம்பரியத்தையும் சொல்லுவானே ஒழிய சுவிசேஷத்தை சொல்ல மாட்டான். அவன் அடிப்படையா தேவனது கிருபையும் ரட்சிப்பையும் சொல்ல மாட்டான். நீ இதை செய்யணும், அதை செய்யணும், இப்படி வாழ்ந்தா உனக்கு நன்மை, இப்படி வாழ்ந்தா உனக்கு கேடு, இந்த தீர்க்கதரிசி இப்படி சொல்றாரு, இந்த முற்பிதர் இப்படி சொல்றாருன்றத காட்டுவானே ஒழிய இதுதான் இயேசுவினுடைய உபதேசத்துக்கும் வேதபாரனுடைய உபதேசத்துக்குமான அடிப்படை வித்தியாசம். அவருடைய உபதேசம் அதிகாரம் இருந்துச்சுன்னு சொன்னா அவர் பாரம்பரியத்தையும் சட்டங்களையும் விளக்கங்களையும் சொல்றவர் அல்ல. அவர் எளிமையான சுவிசேஷத்தை அஸ்திவாரமாக சொல்கிறார். தேவன் வெளிப்படுத்தப்பட்ட பரலோக ராஜ்யத்தையும் மீட்பையும் தனது உபதேசத்தை அவர் கொண்டவராக இருக்கிறார். மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்தை விசுவாசின்னு வேதபாரகன் சொல்லல, இயேசுதான் சொன்னார். ரெண்டாவது, அவர்களுடைய இயேசுவினுடைய உபதேசம் வேதகார பாரகனை போல அது இல்லாம இருந்தது அப்படின்னு ஏன் இந்த இடத்துல அவர் சொல்லாருன்னு சொன்னான். அவர்கள் ஒரு பொழுதும் பாவத்தன்மையை குறிச்சும் நித்திய விளைவுகளை குறிச்சும் தேவனது பரலோக ராஜ்யத்தினுடைய மேன்மைகளை குறிச்சும் அவர்கள் ஒரு பொழுதும் சொல்லாதவர்கள். அவன் பாவத்தை சொல்ல மாட்டான், பாவத்துடைய அழிவு சொல்ல மாட்டான், பாவத்தினுடைய கொடூரத்தை சொல்ல மாட்டான். இயேசு அதிகாரமுடையவரா பார்த்தான்னு சொன்னா அவர் இருதயத்தை வகையறுத்து சொன்னார். அவனுடைய பாவத்தினுடைய தன்மை என்னன்றதை சொன்னார், பாவத்தினால அவனுடைய சீரழிவு என்ன ஆகுன்றதை சொன்னார், பாவத்தினால அவனுக்கு வரக்கூடிய அழிவு என்னன்றதை இயேசு சொன்னார். வேதபாரகர்களுடைய பிரசங்கம் மக்களை வாழ்க்கையை மாற்றல, மக்களுடைய இருதயத்துல எந்த மாற்றத்தை உண்டு பண்ணல. ஆனா இயேசுவினுடைய உபதேசம் அவருடைய இருதயத்தை உடைத்தது, அவருடைய கண்களை திறக்க பண்ணியது. இதுதான் அதிகாரமுடைய போதிப்பு. மூணாவது, வேத பாரகர்கள் மற்றவர்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சொன்னாங்க. இவங்களே இப்படி சொல்லியிருக்கிறாங்க, இந்த எலியா தீர்க்கதரிசி இப்படி சொல்லியிருக்கிறார், இந்த தீர்க்கதரிசி அப்படி சொல்லியிருக்கிறார் சொல்லி அவர்களுடைய அதிகாரம் மனிதனை சார்ந்ததாக இருந்தது. ஆனா இயேசுவினுடைய அதிகாரம் அவர் பிதாவினிடத்திலிருந்து வந்தவரா. பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசி கர்த்தர் சொல்லுகிறான்னு சொல்லி சொல்றாங்க. நான் இயேசு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி சொல்றார். நியாய பிரமாணத்தினுடைய விளக்கத்தை இயேசு சொல்லல, நியாய பிரமாணத்தினுடைய அதிகாரத்தில் நியாய பிரமாணத்தை வழங்கினதே நான் தான், நியாய பிரமாணத்தினுடைய அதிகாரியாக நான் என்று அவர் அங்க சொல்லுகிறார். தன்ன அதிகாரம் உடையவரா, தான் தான் உண்மையான வேதத்தினுடைய வெளிப்பாடு என்கிற அதிகாரத்தை அவர்களுக்கு அவர் கொண்டு போதிக்கிறார். அவருடைய உபதேசம் வெறும் தகவல்களை கொடுக்கல, வெறும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, வெறும் விளக்கத்தை கொடுக்கல, நான் வாழ்க்கையினுடைய சாட்சி அவர்களுக்கு கொடுக்கிறார். நாலாவது, வேத பாரகரை போல போதியாம அதிகாரம் உடையவரா போச்சார்னு சொன்னா அவர் போலிகளையும் வெளி வேஷங்களையும் கண்டித்தார். எது போலியானது, எது மாய்மாலமானது, எது தவறானது, எது வேஷதாரமானது என்பதை கண்டிச்சார். இது வேத பாரகை சொல்ல மாட்டான். வேத பாரனுக்கு போலிக்கும் உண்மைக்குமான வித்தியாசம் ஒரு பொழுதும் தெரியாது. அவர் பரிசேயர்களுடைய போலியான பக்தியையும் சுயநீதியையும் அம்பலப்படுத்தினார். வெளிப்புற கிரியைகளிடையே உள்ளான இருதய மாற்றத்தை இயேசு பேசினார். இதுதான் வேத பாரகளை போதிகாரம் அதிகாரம் உடையவராக போதித்தார். அஞ்சாவது, அவர்களுடைய உபதேசம் எல்லாம் சன்மார்க்கமான சட்டங்களையும் ஒழுக்க சட்டங்களும் பொருளாசை சார்ந்த காரியங்களும் வாழ்க்கையினுடைய உயர்வை சார்ந்த காரியங்களும் தான் வேத பாரகம்னு சொன்னான். எந்த வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை, எந்த வாழ்க்கை கஷ்டம் இல்லாத வாழ்க்கை, எந்த வாழ்க்கை சமாதானமான வாழ்க்கை தான் வேத பாரகன் சொன்னானா. இயேசு அவர் பொருளாசை சார்ந்த வாழ்க்கையை சொல்லல, அவர் ஒழுக்க சட்டங்களை சொல்லல, அவர் நித்திய வாழ்வை குறிச்சும் கிருபையினுடைய மீட்பை குறிச்சும் தேவனது இரக்கத்தினுடைய அவசியத்தை குறிச்சும் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் பிரசங்கித்தார். இதுதான் அவர் வேத பாரகரை போதியாமல் அதிகாரம் உடையவராய் அவர்களுக்கு போதித்தார்.
ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். கடைசி காரியம் 5 அடிப்படையான விஷயத்தை நமக்கு சொல்லு. முதல்ல, உண்மையான பிரசங்கம் கடவுளுடைய வார்த்தையினுடைய ஆழத்திலிருந்து வருகிறது. அவர்கள் மேலோட்டமா கடவுளுடைய வார்த்தையை கையாண்டார்கள், மேலோட்டமா மேற்கோள் காட்டினார்கள். இயேசு அந்த வார்த்தையினுடைய ஆழத்தை கொண்டு போய் நிறுத்தினார். அந்த வார்த்தையினுடைய உண்மையான விளக்கத்தை, கொலை செய்யாதிருப்பாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்ற வார்த்தையினுடைய உள்ளான நிலையை கொண்டு போய் நிறுத்தினார். 2வது, இயேசு பாவத்தை குறித்து தீர்க்கமாக எச்சரித்து மனம் திரும்புதலை சொன்னார், மனம் திரும்ப அழைத்தார். 3வது, அவருடைய உபதேசம் அவருடைய சாட்சியுள்ள வாழ்க்கையோட வந்தது. அவர் நம்பி பற்றி கொண்டதை உறுதியா சொன்னார், சந்தேகத்துக்கு இடமில்லாம சொன்னார். இப்படியும் இருக்கலாம், அப்படி இருக்கலாம், இப்படியும் வழி, அப்படியும் இல்லை, உறுதியா இதுதான் வழி, உன்னை இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம் வழி, உன்னை இங்க நிற்கணும் இல்லை அங்க நிற்கணுன்ற பிரிவுகளை தெளிவாக அவர் சொன்னார். 4வது, அவர் கள்ள போதனைகளை எச்சரித்தார், மாய்மாலத்தை எச்சரித்தார், போலித்தனங்களை எச்சரித்தார், கள்ள உபதேசத்தை எச்சரித்தார். 5வது, அவருடைய மரணத்தின் மூலமாக வரக்கூடிய கிருபையின் மீட்பை சொன்னார். இது எல்லாவற்றிலும் எப்படி மனுஷன் தயாராக முடியும்? என்ன விசுவாசிக்கும் பொழுது, என் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, என்னை பின்பற்றும் பொழுது, என்ன வாழ்க்கையில கண்மலையா கட்டி வாழும் பொழுது நீ இந்த ஆவிக்குரிய குணங்கள் அடைய முடியும்ன்றத அவர் சொன்னார். 3வது, நமக்கு என்ன சொல்லுது? இப்ப நான் அதிகாரமுள்ள அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன்னு சொன்னா வேதத்தினுடைய ஆழமான வைராக்கியம் எனக்கு இருக்குதா? பாவத்தை குறித்த எச்சரிப்புக்கு நான் செவி கொடுக்கிறேன்னா என்னுடைய வாழ்க்கை சாட்சியுள்ள அதிகாரம் உள்ள வாழ்க்கையா இருக்குதா? என்னுடைய வாழ்க்கை கள்ள உபதேசங்களில் இருந்தும் கள்ளத்தனமான காரியங்கள் இருந்து விடுதலை பெற்றதா இருக்குதா? என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கு சாட்சி பகிர்வதாக இருக்கிறதா? இதுதான் அந்த உபதேசத்தின் மூலமா அவர் ஜனங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது. இதுதான் இன்னைக்கு அவர் உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கிறார். இப்போ பரலோகத்துக்கு நீ போகணும்னா ஃபைனலா உனக்கு இந்த 3 காரியம் இருக்கணும். 1, ஏன் உபதேசத்துக்கு மட்டும் நீ கீழ்ப்படிஞ்சு வாழணும். 2, என்னை அஸ்திபாரமாக அடையாளமாக கொண்டு நீ வாழணும். 3, என் அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு நீ வாழணும்னு சொல்லலாம். இந்த 3 நம்மகிட்ட இருக்குதா? இந்த 3 பாவமுள்ள இருக்கக்கூடிய மனுஷங்கிட்ட இருக்காது. இயேசு இந்த உபதேசத்தை சொன்னது அவர்களால இதை செஞ்சு வெற்றி காண்பாங்கன்ற காண்டி சொல்லலை. இந்த உபதேசத்தின் மூலமாக அவர்களுடைய இயலாமையும் அவர்களுடைய பலவீனங்களையும், அவர்கள் எவ்வளவு இந்த நித்திய ராஜ்யத்துக்கு அபாத்திரமா இருக்கிறார்கள், அவர்கள் எவ்வளவு கடவுளுடைய சுவிசேஷத்தை விட்டு விலகி போகிறார்கள் என்பதை வெளிப்படுத்தி அவர்களுக்கான ஒரே ரட்சகரும் மீட்பதும் தான் என்றதை சொல்றார். அதுக்குதான் வந்தேன்னு சொல்லி சொல்றார். அவருடைய மரணத்தை நம்பக்கூடிய மனுஷன் மட்டும்தான் அந்த குணாசியத்தை பெற்றுக்கொண்டு வாழ முடியும். உண்மையாகவே தான் பாவத்தை உணர்ந்து தன்னால இந்த உபதேசத்துக்கு கீழ்ப்படிய முடியாது, தன்னால இயேசுவுக்கு பிரியமா வாழ முடியாது, தன்னால இந்த மலை பிரசங்கத்துல சொல்லப்பட்ட சட்ட திட்டங்கள் எல்லாம் மிகுந்த பாரமா இருக்குது, இதெல்லாம் என்னால செய்ய முடியாது, என்னுடைய கற்பனைக்கு எட்ட முடியாத உபதேசமா இருக்குது, இதுக்கு நான் எப்படி கீழ்ப்படிஞ்சு வாழ்றது, இதுக்கு நான் எப்படி என்னை ஒப்பு கொடுத்து வாழ்கிறது? அதுக்குதான் அவர் சொன்னாரு, என்ன விசுவாசம்? உன் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்ப என்னுடைய செல்வ மரணத்தை விசுவாசம். உன்னால செய்ய முடியாதுக்காக தான் நான் மறுச்சிருக்கிறேன், உன்னால பாவத்தை ஜெயிக்க முடியாதனாலதான் நான் ஜெயிச்சிருக்கிறேன், உன்னால கீழ்ப்படிய முடியாதனால நான் பிதாவினுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சேன், உன்னால சாட்சியாக வாழ முடியாதனால நான் பிதாவினுடைய சாட்சியா வந்து வாழ்ந்தேன், உன்னால நித்தியத்தை அறிய முடியாதனாலதான் நான் நித்திய வெளிச்சத்தை உனக்கு கொடுத்துருக்கிறேன், உன்னால கடவுளோட சமாதானம் அடைய முடியாதுங்கிறத நான் உனக்கு சமாதானத்தை என்னுடைய மரணத்தின் மூலமாக உண்டு பண்ணியிருக்கின்றதை சொல்றான். இந்த முழு மலை பிரசங்கமும் இயேசு ஏன் தேவைன்னு சொல்லுது, இயேசு ஏன் அவசியம் சொல்லுது, இயேசு இல்லாம நம்முடைய வாழ்க்கை அழிவுன்னு சொல்லுது, இயேசு இல்லாம நம்முடைய வாழ்க்கை ஆபத்துன்னு சொல்லுது, இயேசு விசுவாசிக்காம கீழ்ப்படியாம பரிசுத்தப்படாம நம்முடைய வாழ்க்கை மிகுந்த ஆக்கினைக்கு ஏதுவானதுன்னு சொல்றார். நீங்கள் நான் செய்ய வேண்டியது, ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படி இல்லையா, ஆண்டவரே என் வாழ்க்கை உங்களுடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படிஞ்சு இல்லையே, நீர் எதிர்பார்க்கக்கூடிய இந்த எதிர்பார்ப்பின் சாட்சி என் வாழ்க்கையில் இல்லையே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை சுத்தப்படுத்துங்க, என் பாவத்தை மன்னிச்சு என்னை கிருபையா விடுவீங்க, நான் இந்த உலகத்துக்கு சாட்சியா, நான் இந்த உலகம் உங்களுடைய நீதியை பறைசாற்றுகிறவனா, இந்த சிலுவை மரணத்தை பிரதிபலிக்கிறவனா, என் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றி கூடணும் யாரெல்லாம் கேட்குறோமோ அவர்களுக்கு அவர் விடுதலை தரா. என்னிடத்தில் வருகிறவர்களுக்கு நான் புறம்பே தள்ளுவதில் இறைப்பாதலை தருவேன்றார். இயேசுவின் இடத்துல மனம் திரும்புவோம், பாவத்திற்கு சீர்படுவோம், இந்த மலை பிரசங்கத்தினுடைய எச்சரிப்பை அதிகமாக உணர்ந்து என் வாழ்க்கை இயேசுவை போல பிரதிபலித்து வாழ்வதற்கு
எல்லா விதமான பலனையும் கிருபைகளை அவர் தருவார் என்ற நம்பிக்கையோடு பற்றிக்கொள்வோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.